ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குப்பை மேனி சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் என்னோடய சேனல்லேயே வந்து ஒரு 3-4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், ஃப்ரீ சோப் மேக்கிங் கிளாஸ் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, நான் வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லிடுவேன். நம்ம சோப்பில் வந்து எவ்வளோ கிராம்ஸில் வந்து பவுடர் ஆட் பண்ணணும், எவ்வளோ எம்எல்ல வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும், அப்புறம் எங்கே வந்து நம்ம நல்லா வாங்குறது, ப்ராடக்ட் எப்படி பார்த்து வாங்குறதுங்கிறது, அப்புறம் பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து சொல்லிடுவேன் வீடியோலேயே. அதை தான் வந்து நான் ஃப்ரீ சோப் மேக்கிங் கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் கிளாஸில் எதுவும் எடுக்கிறதில்ல. நிறைய பேர் கேட்டதுனால நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஒன்லி வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு வியூ கிடைச்சிடும். நீங்களும் வந்து சோப் மேக்கிங் வந்து பண்ணலாம். குப்பை மேனி சோப் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். 500 கிராம்ஸ்க்கு தான் வந்து நான் பண்ண போகிறேன். அதாவது 5 சோப்ஸ், 100 கிராம்ஸில் 5 சோப்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். குப்பை மேனி நீங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறேன். குப்பை மேனி வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ரோட்டோரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதோட செடி வந்து இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்கின்னுக்கோ ஹெல்த்துக்கோ ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல வந்து இருக்கிற குப்பை மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இந்த குப்பை மேனி சோப்பாக இருக்கட்டும், இல்லை அதோட பவுடராக இருக்கட்டும், அதை நம்ம யூஸ் பண்ண அதில் இருக்கிற அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நேராகவே பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணதான் தெரியும். எதாக இருந்தாலும் உடனே வந்து அதோட ரிசல்ட் வந்து தெரியாது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம சோப் யூஸ் பண்ண நம்ம பிம்பிள்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும்ல, அது அந்த ஒரு மாதிரி கருப்பு இதான மாதிரி நம்ம ஃபேஸில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து குப்பை மேனி சோப் வந்து யூஸ் பண்ணால் கிளியர் ஆகும். நீங்கள் வந்து சோப்பாக யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் குப்பை மேனி பவுடர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா கிளியர் ஆகும். சோப் வந்து ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பவுடராக ஃபேஸ் பேக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிறது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வந்து ஸ்கின்னை வந்து பாலிஷிங் மாதிரி பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க் இருக்கட்டும், இல்லை பிம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்கின் வந்து பாலிஷிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவ் ஆகும். நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் சோப் எது போட்டாலுமே ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகிறத நீங்கள் வந்து நேராகவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து எல்லாமே எசென்சியல் ஆயில் ஆகட்டும், இல்லை அதோட ஜூஸஸ் ஆகட்டும், பவுடர்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஒரிஜினலாக போடுறதுனால நமக்கு வந்து ஒரிஜினல் ரிசல்ட் வந்து நீங்கள் எந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணாலுமே டக்குன்னு தெரியும். கெமிக்கல் சோப்பை யூஸ் பண்ணுறதை விட ஹேண்ட்மேட் சோப்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு உடனே தெரியும். ஐ மீன் அந்த பிரைட்டன் ஆகிறது, ஷைனிங் ஆகிறது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ல ஒவ்வொருத்தருக்கு வந்து சொறி, சிரங்கு, அப்புறம் தேம்பல்லாம் வந்து ஸ்கின்ல இருக்கும். அது ஃபேஸ் ஆகட்டும், இல்லை பாடி ஆகட்டும், எங்கே இருந்தாலுமே நம்ம சோப் யூஸ் பண்ண ஏன்னா நம்ம பாடிக்கெலாம் வந்து சோப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள் குப்பை மேனி சோப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சொறி, சிரங்கு, அப்புறம் தேம்பல், படத்தாமரை இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைலாம் வந்து சோப் மூலிமா நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சோப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் விசிபிளாக ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம மகிழ் கிரீன் கேர்லேயே வந்து குப்பை மேனி வந்து ஃபேஸ் வாஷ் பவுடரும் இருக்குது. அந்த பவுடரையும் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பும் இருக்குது, நீங்கள் சோப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அண்ட் வந்து ஃபேஸ் வாஷும் கொடுத்துட்ருக்கோம். எந்த வெரைட்டி உங்களுக்கு வேணுமோ குப்பை மேனியில் அந்த எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்மேடு நேச்சுரல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஹேண்ட்மேட் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லிட்டு திருப்பி கெமிக்கலுக்கு போகாதீங்க. அதை வந்து இன்னும் ஸ்கின்னை வந்து டேமேஜ் தான் பண்ணும். நீங்கள் கெமிக்கலுக்கு போகிறீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியும். ஆனால் அது வந்து நீங்கள் திருப்பி வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நேச்சுரல் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் ரிசல்ட் தெரியும், ஹெல்ப் பண்ணும், லேட்டாக தான் ரிசல்ட் தெரியும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து நீங்கள் ஹேண்ட்மேடாக வந்துட்டீங்க, ஹெர்பலாக வந்துட்டீங்கன்னா அதைவே ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சோப் மேக்கிங்க்கு நம்ம போகலாம். இதுக்கு வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சோப் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் குப்பை மேனி பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம்.
அண்டு ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவோம், பெருசாக வந்து நம்ம வெளியே இங்கே யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ண அது காலி ஆயிடும், அதனால அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பவுடராக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஜூஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஜூஸ் வந்து வீட்லேயே யூஸ் பண்ணுறீங்க இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கெட்டு போக சான்ஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாக நீங்கள் கலக்குறீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மீன்ஸ் ஃபுட் கிரேடில் FDA அப்ரூவ் பண்ண ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண முடியும், வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பவுடராக யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். குப்பைமேனி பவுடரு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். சோப் வந்து சீக்கிரம் கெடாதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 500 கிராம் நம்ம வந்து இப்போ சோப் செய்கிறனால நம்ம எவ்வளோ ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நாங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால வந்து நான் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நான் 500 கிராம் வந்து சோப் ரெடி பண்ணுறதுனால 5 ml to 6 ml வந்து அதோட ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் எந்த சோப் செஞ்சாலுமே சரி. சோப் வந்து நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு எந்த இதாக இருந்தாலும் எசென்ஷியல் ஆயிலாக இருந்தாலுமே 1 to 2 ml தான் ஊற்றணும். அதேமாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக இருந்தாலுமே 1 to 2 ml தான். ஜூஸஸில் ஆட் பண்ணுறீங்க, பவுடர் போடுறீங்கன்னா 1 கிராம் to 2 கிராம் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எச்சா யூஸ் பண்ணீங்கன்னா சோப் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதையும் சோப் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இதுக்கு நீங்கள் எந்த லீஃப்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா க்ளீனாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பவுடருக்கு போடுங்க. அப்படியே நீங்கள் அந்த வாட்டரோட போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வச்சு அதை நல்லா இது பண்ணி புழிஞ்சிட்டு தண்ணியெலாம் எடுத்துட்டு நீங்கள் அந்த லீஃப் அரைச்சி போடுங்க. அதே மாதிரி வந்து பவுடர் போடுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் அந்த மோல்டு இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்ம ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் சோப் பேக்கிங் ரெடி பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சோப் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்து வராது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து தேவைப்படுது, எங்களால் செய்ய முடியல, ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சோப் மேக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.